தேவனுக்கு பிரியமானதாய் தேவனுக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனோடு கூட இணைந்திருக்கிற ஒரு மனிதனாய் மாற வேண்டும். தேவனோடு கூட எப்பொழுதும் பழகக்கூடிய ஒரு மனிதனாய் மாற வேண்டும். கவனிங்க, ஏதோ நான் தேவனோடு கூட இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கை தரத்தை உங்கள் இஷ்டம் போல வாழக்கூடாது. தேவனுக்கு பிரியமாய் வாழ வசனம் அழகாக போடப்பட்டிருக்கு. என்னில் கனி கொடுக்காத கொடி எதுவோ. அப்போ ஒரு கூட்டம் வந்து சபைக்கு வந்து கர்த்தரை தேர்ந்து ஆனால் கனி கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்குது. எப்போ பாருங்க அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை 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 பிரச்சனை. அவங்க உடனே பார்க்கணும், ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் இந்த பிரச்சனை வருது, பிரச்சனைக்கான காரணம் என்ன, ஏன் தேவன் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்னா. கவனிங்க, அவரோடு கூட இருக்கிறோம், அவருக்கு பிரியமான கனிகளை கொடுப்பதில்லை. எப்போ பாருங்க ஒரு மரத்தை நீங்கள் வச்சுட்டீங்க, அந்த மரமானது எப்போ பாருங்க வந்து எனக்கு தண்ணி ஊற்று, எனக்கு உரம் போடு, என்ன அப்படி பண்ணு சொல்லினே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணி என்னடா இதுக்கு செலவு பண்ணி இவ்வளோ பெரிய விஷயம். அது பாருங்க ஒன்றும் பண்ணாது, அப்படியே இருக்கும். நீங்களா தண்ணி ஊற்றினா குடிக்கும், நீங்களா தண்ணி ஊற்றினா குடிக்கிறது மாத்திரம், உரம் போட்டால் உரத்தை எடுத்துக்கும். அதனுடைய வேலை நம்ம அந்த வருடத்தில் அது கனி கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். அது பூ பூக்கும்.